சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ஐயோ, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு யாராவது செத்து போவாங்களா? அப்படி ஏதாவது சரித்திரம் இருக்கா? ஆண்டாள், இனிமே அப்படி ஒரு சரித்திரம் உருவாயிட கூடாதுல்ல. அதான் மாதவி ஆப்பிள் ஜூஸ் தரமாட்டேன்னு சொல்றான். அவ சொல்றத கேட்டா உன்னோட உயிருக்கு தானமா நல்லது. அடுத்த நீங்களா? வாய முடிக்கிட்டு சும்மா இருங்க. ஏய், இப்ப நீ ஆப்பிள் ஜூஸ் தருவியா மாட்டியாடி? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்னால அதெல்லாம் முடியாது. ஐயோ, இப்ப நான் ஏதாவது சாப்பிட்டே ஆகணுமேடி. ஏண்டி என்னை இப்படி கெஞ்ச விடுற? ஏய், ரொம்ப ஆசையா இருக்கு. போய் கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா. இல்ல அத்தை, நீங்க என்ன சாப்பிடணும்னு தென்றலும் நிலாவும் எனக்கு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காங்க. லிஸ்டா? என்ன லிஸ்ட்? அதாவது காலையில 9 மணிக்கு நீங்க ஒரு டம்ளர் சுடுகஞ்சி சாப்பிடணும். அதுவும் தொட்டுக்க ஊறுகாய் கூட இல்லாம. ஏன்னா ஊறுகால ஆயில் இருக்குல்ல, அதனால. அப்புறம் 11 மணிக்கு ஒரு கப்பு கொள்ளு ரசம். அப்புறம் 2 மணிக்கு ஒரு கரண்டி பச்சரிசி சாதம், அதுவும் உப்பு இல்லாம. அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு இல்லத்த. போத நிறுத்துறியா? ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என்ன பழி வாங்குறீங்களா? வாங்க சம்பந்தி. நீ குடுக்கலனா என்ன? எனக்கு குடுக்கறதுக்கு லட்சுமி வந்துட்டாளே. வா 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 லட்சுமி. வாங்க சம்பந்தி. வா 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 வா. வாங்க சம்பந்தி. குடு. அம்மா, நான் எடுத்து வைக்கட்டுமா? பரவாயில்ல பரவாயில்ல. நீ சமைச்சு எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயம். ஐயோ, அதிரசம், முறுக்கு, அதிரசம். நல்லா நெய் போட்டிருக்க, நல்ல வாசனையா இருக்கு. முதல்ல எதை சாப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். கோயிந்தா கோயிந்தா. என்ன பாட்டி நீங்க இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. நாங்க உங்களுக்கு நல்லதானே பண்றோம் பாட்டி, ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? கொடுங்க. இப்படி ஸ்வீட் பலகாரம்னு நீங்க எதுவுமே சாப்பிட கூடாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? எல்லாமே எண்ணெயில செஞ்சது, அதுவும் எங்க அம்மா ஒரே அடியா நிறுத்தினா எப்படிமா? நீயே பாத்துட்டு தானே இருக்க. ஆசையா எனக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்த அதிரசம், முறுக்கு, அத கூட எனக்கு குடுக்காம மொத்தமா பறிச்சுட்டாளுங்களே. நான் இதுக்காக சின்ன புள்ள மாதிரி கெஞ்ச வேண்டியதா போயிடுச்சு. லக்ஷ்மி லக்ஷ்மி, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னம்மா, சொல்லுங்கம்மா. நீ இங்க இருந்து போகும்போது உன் பொண்ணுங்களை கூப்பிட்டு எனக்கு பிடிச்சத கொஞ்சமாவது குடுக்க சொல்லி கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போறியா? அவ்வளவுதானம்மா. ஒண்ணுமே இல்லாத வீட்டுல பிறந்த என் பொண்ணுங்களுக்கு நீங்க இப்போ கோடீஸ்வர வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கீங்க. உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன? கவலைப்படாதீங்கம்மா, நான் இப்பவே போய் அவங்க கிட்ட புத்திமதி சொல்லிட்டு போறேன். ரொம்ப நன்றி லக்ஷ்மி. ஐயோ அம்மா, இதுக்கெல்லாம் எதுக்குமா நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் புத்திமதி சொல்லிட்டு போறேம்மா. என்ன ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்க. ஒரு காஃபி கூட போட விட மாட்டாங்க பாருங்க. பொண்ணுங்களை வளர்த்தா உங்களை மாதிரி தான் வளர்க்கணும். ரொம்ப நல்ல விதமா வளர்த்திருக்கீங்க. பூரணியையும் இப்படிதான் பொறுப்பா வளர்த்திருக்கீங்களா? அவளும் எங்க பொண்ணு தானே, அவளையும் நாங்க அப்படிதான் வளர்த்திருக்கோம். இந்த லக்ஷ்மி நாம சொன்னதை பத்தி பேசாம அவ பொண்ணுங்களை பத்தி புராணம் பாடிட்டு இருக்காள. தென்றல், நான் என்ன சொல்றேன்னா, நீங்களாம் தப்பா எடுத்துக்காதீங்க. பாவம் ஆண்டாளம்மா, அவங்க இத்தனை வருஷமா நாக்கு ருசியாவே சாப்பிட்டு பழகுனவங்க. அவங்கள போய் திடீர்னு பத்திய சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றீங்களாம். காலையில 5 மணிக்கெல்லாம் வாக்கிங்க்கு கூட்டு போறீங்களாம். அவங்க பாவம், அவங்கள கொஞ்சம் நிம்மதியா தான் தூங்க விடுங்களேன்.
அவங்களுக்கு பிடிச்சத கொஞ்சமா வச்சு சாப்பிட விடுங்க. என்ன லட்சுமி அம்மா, என் பொண்டாட்டி தனியா உங்களை கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தாளா? அதனாலதான் நீங்க இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்களா? ஆண்டாள் பாட்டி சொல்லிதான் நீ எங்களுக்கு இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கா தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன். என்ன இருந்தாலும் பாவம் அவங்க வயசானவங்க தானே. ஏய், அவங்களுக்கு பிடிச்சத கூட சாப்பிட விட மாட்டேன்றீங்களாமே, என்னடி இது? மா, நாங்க ஒன்னும் அவங்களுக்கு கெடுதல்லாம் பண்ணல, நல்லதுதான் பண்றோம். டாக்டர் சொல்லிருக்காங்க இததான் சாப்பிடணும், இப்படிதான் நடந்துக்கணும்னு. அதுபடிதான் நாங்க பத்திய சாப்பாடே குடுக்கறோம். என்னக்கான சொல்றது கரெக்ட் தானே? ஆமா ஆமா, பத்திய சாப்பாடு சாப்பிடுறது, டயட்ல இருக்கிறது, வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது, இது எல்லாமே நல்ல விஷயம் தானேம்மா. நாங்க டாக்டர் சொன்ன மாதிரி அவங்கள ஆரோக்கியமா பாத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உனக்கு அவங்க உயிரோட இருக்கிறதே பிடிக்கல போல இருக்கே. நான் எங்கடி அப்படி சொன்னேன்? அப்புறம் எதுக்குமா நீ அவங்க உடம்புக்கு கெடுதலானதெல்லாம் குடுக்க சொல்ற? அவங்கள வாக்கிங் கூட்டிட்டு போகாதன்னு வேற சொல்ற. அப்ப அக்கா சொல்ற மாதிரி ஆண்டாள் பாட்டி உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? நான் எப்படி அப்படி சொன்னேன்? ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்ல. அந்த அம்மா கண்டிப்பா உயிரோட இருக்கணும். அவங்க உயிரோட இருக்கிறது தானே நம்ம எல்லாருக்கும் முக்கியம். சரி சமந்தி, அப்போ நேரமாச்சு, நாங்க அப்படியே கிளம்புறோம். சரி சரி, வரேம்மா. வரேன். பூர்ணிமா, கிளம்புறோம். போயிட்டு வரோம் சமந்தி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் தரையில தான் படுத்து தூங்கணும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிருக்க மாட்டேன். இல்லைங்க, தலை விதி. அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீ வேணா வந்து கட்டில படுத்துக்கோ, நான் தரையில படுத்துக்கிறேன்னு. அப்புறம் எதுக்கு புலம்பிக்கிட்டே இருக்க? ஆமா ஆமா, நீங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, உங்களுக்கு தரையில படுத்தா தூக்கம் வராது, அப்புறம் விடிய விடிய தூக்கம் வராம கஷ்டப்படுவீங்க. அந்த பாவத்தையும் நான் தானே ஏத்துக்கணும். அது ஏன் எனக்கு? நீங்க கட்டிலேயே படுங்க, நான் தரையிலே படுத்துக்கிறேன். சரி நிலா, நான் இந்த ஓரமா படுத்துக்கிறேன், நீ அந்த ஓரமா படுத்துக்கோ. எது அந்த ஓரமாவா? அதுக்கு நான் தரையிலே படுத்துக்கலாமே. இன்னும் சொல்ல போனா நான் இந்த ரூமுக்குள்ள தரையில படுத்து தூங்குறதுக்கு பதிலா மேல மொட்டை மாடியில ஹாயா படுத்து தூங்கலாம். ஆனா நீங்க அலோ பண்ண மாட்டீங்களே. என்னது மொட்டை மாடிக்கா? என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் லூசு தானே? என்ன பார்த்தா உங்களுக்கு லூசு மாதிரி தானே தெரியும்? புதுசா கல்யாணமான எந்த ஒரு பொண்ணுக்காவது இப்படி ஒரு நிலைமை வருமா? ஏன் கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி தனியா தூங்குறதுக்கு தான் நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? நீங்க தூங்குங்க, கடைசி வரைக்கும் கட்டில நீங்க தனியாவே தூங்குங்க, நான் கடைசி வரைக்கும் தரையில தனியாவே தூங்கிக்கிறேன். என்ன பாக்குறீங்க? கல்யாணமான முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படித்தானே தூங்கிட்டு இருக்கோம். குட் நைட். எனக்கு பேட் நைட். நிலா தரையில படுத்து தூங்கிட்டு இருக்காளா? அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கலையா? ஐயோ கடவுளே, என்ன இது? என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. சரி, இத ஸ்ட்ரெயிட்டா கேட்ட வேண்டியதான். இப்ப கேட்டா தப்பா இருக்கும், வேண்டாம். நிலா, நான் கேக்குறதுக்கு மறைக்காம உண்மையை சொல்லணும். அப்படி எனக்கு கேட்க போறேன். நிலா, நீயும் ஆகாஷும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? சொல்லு நிலா, நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆமாக்கா, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். திடீர்னு ஏன் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அக்கா கிட்ட தயங்காம சொல்லு நிலா, நான் சால்வ் பண்றேன்.
அக்கா என்னாச்சு உனக்கு? நீயும் இப்ப பாத்துக்கிட்டு தானே இருந்த. அதான் என்கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துகிட்டாரு பாத்தியா? ஆகாஷத்தா, எனக்கு புருஷனை கிடைச்சதுக்கு நான் எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. என் புருஷன் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாருக்கா. அவர் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. ஏதாச்சும் மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியாரு, சரியா? ஓகே, நான் என் ரூமுக்கு போறேன். கண்டிப்பா இவளுக்கும் ஆகாஷ்க்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இவ நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறான். என்னாச்சு ஆகாஷ்? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எதுக்காக இன்னும் 2 பேரும் சேர்ந்து வாழாம இருக்கீங்க? இல்ல தென்றல், நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். வேண்டாம் ஆகாஷ், உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு பொய் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. நீங்க 2 பேரும் அடுத்தவங்க முன்னாடிதான் அந்யோன்யமான ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி காட்டிக்கிறீங்க. மத்தபடி உங்களுக்குள்ள நீங்க தனித்தனியா தான் இருக்கீங்க. கரெக்டா? ஆமா தென்றல். எதுக்காக இப்படி? உங்ககிட்ட இருக்கிற நேர்மையும் உண்மையும் நிலா கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. புரியல எனக்கு. எங்க கல்யாணத்துக்காக உங்க அம்மா எங்களோட ஜாதகத்தை மாத்தி ஏமாத்திட்டாங்க. எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியத்துல நம்பிக்கை இல்லதான், நிஜமா. ஆனாலும் இந்த ஜாதக விஷயத்துல உங்க அம்மா செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சும் நிலா என்கிட்ட சொல்லாம அதை மறைச்சிட்டா இல்ல. அதை என்னால இன்னும் ஜீர்ணிக்கவே முடியல. நிலா தன்னோட வாழ்க்கைய என்கிட்ட பொய்யாதான் ஆரம்பிச்சிருக்கா. அப்படிப்பட்டவளை என்னால எப்படி வைஃபை ஏத்துக்க முடியும்? ஆகாஷ், உங்க ஃபீலிங் எனக்கு தெளிவா புரியுது. இருந்தாலும் நிலா சின்ன பொண்ணு தானே, தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டா. பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சு மனைவியா ஏத்துக்கோங்க ஆகாஷ். என் தங்கச்சி உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. அதனாலதான் நீங்க அவளுக்கு கிடைக்காம போயிடுவீங்களோங்கிற பதட்டத்துல இந்த ஜாதக விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டா. அது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அது மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு இல்லல்ல. நான் உங்களை கார்னர் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க உங்க பாட்டி மேல கூட தான் அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தீங்க. ஆனா அந்த நம்பிக்கையை உங்க பாட்டி பல தடவை தூள் தூள் ஆக்கிருக்காங்களே. அப்படிப்பட்டவங்களையே நீங்க திரும்ப திரும்ப மன்னிச்சு உங்க பாட்டியா நீங்க ஏத்துக்கிறீங்க. நிலா சின்ன பொண்ணு தானே, அவளை நீங்க மன்னிக்க கூடாதா? ஏன் ஆகாஷ், ஏன் நிலாவை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்க பாட்டி உங்களோட ரத்த உறவு, நிலா யாரோங்கிறதுனால. என்ன தென்றல் இப்படிலாம் சொல்ற? நான் அப்படிப்பட்டவனா? ஐயோ, நீங்க நல்லவர் தான். அதனால்தான் உங்களை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் தங்கச்சியை மன்னிச்சிருங்க ஆகாஷ். அந்த டாக்டர் என் உடம்புல எல்லா வியாதியும் இருக்குன்னு சொன்னாலும் சொன்னாங்க. இதான் சாக்குன்னு அந்த தென்றலும் நிலாவும் நம்ம காஃபில சக்கரை கூட போட விட மாட்டேங்கிறாளுங்களே. இந்த காஃபியை குடிக்கிறதுக்கு பேசாம பச்சை தண்ணிய குடிச்சிடலாம். போய் திருட்டுத்தனமா நாமளே சர்க்கரையை போட்டு குடிச்சிட்டு வந்துடலாமா? ஆஹா, மொத்தமா வராங்களே. ஐயோ, இன்னைக்கும் நம்மள வாக்கிங் கூட்டிட்டு போக வந்துட்டாங்களா? நேத்து போனதே இன்னும் காலெல்லாம் உயிர் போற மாதிரி வலிக்குது. இன்னைக்கும் போனா அவ்வளவுதான், நம்ம கதையே முடிஞ்சிரும். இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது?
சொல்லு நிலா. ஜாகிங் எல்லாம் முடிச்சிட்டீங்களா அத்தா? சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அத்தா. ஜாகிங் முடிச்சா வீட்டுக்கு தானே வருவேன். இது வேற கால் பண்ணி கேட்பாங்க. முதல்ல போன வை. ப்ளீஸ் அத்தா, அப்படிலாம் சொல்லாதீங்க. கோயிலுக்கு போலான்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். வாங்க அத்தா. டேய் நிலா, சொல்றத புரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு கோயிலுக்கு வரதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. நான் சீக்கிரம் ஆபீஸ் போகணும். என்ன தொந்தரவு பண்ணாத. ஒன்னா சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியா வாழதான் எனக்கு பாக்கியம் கிடைக்கல. அட்லீஸ்ட் உங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போறதுக்காவது பாக்கியம் கிடைக்கட்டுமே. நிலா, சொல்றத புரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு கோயிலுக்கு வரதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. நான் சீக்கிரம் ஆபீஸ் போகணும். என்ன தொந்தரவு பண்ணாத. ஒன்னா சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியா வாழதான் எனக்கு பாக்கியம் கிடைக்கல. அட்லீஸ்ட் உங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போறதுக்காவது பாக்கியம் கிடைக்கட்டுமே. ஹலோ ஹலோ ஹலோ, அதான் என்னாச்சு? என்னாச்சு? ஹலோ, சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு யாராவது போன் பண்ணுங்களேன். ஹலோ, யாரு? ஆகாஷத்தா எங்க? நீங்க யாருமா? நீங்க யாருங்க? நான் அவருடைய ஒய்ஃப் தான். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய அலறல் சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு அவருக்கு? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. அத்தா! நிலா, நிலா, நிலா என்னாச்சு? நிலா, நிலா 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 என்னாச்சு? என்னம்மா? நிலா என்னாச்சுடி? நிலா என்னாச்சுன்னு சொல்லு. நீ போன. ஹலோ, யாருங்க? என்னாச்சு? சார், அந்த பொண்ணோட புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆகாஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ சார், எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். கேகே நகர் டபுள் டேங்க் பக்கத்துல பா. சரி சார், நான் உடனே வரேன் சார். நாங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டோம். நீங்க ஆர்எம் ஹாஸ்பிடலுக்கு வந்து. சரிங்க சார். ஆகாஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாங்க போலாம். வாங்க. நிலா, 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 பாடி வா போலாம். நிலா, நிலா, ஒண்ணும் ஆயிருக்காது. ஹலோ ஏன் என்னாச்சு? ஏண்டி அழற? அம்மா, ஆகாஷத்தனுக்கு மாப்பிளைக்கு ஐயோ என்னடி ஆச்சு? சொல்லு, மாப்பிளைக்கு என்னாச்சு? அம்மா, ஆகாஷத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. மாப்பிள்ளை போய் எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? ஆஸ்பத்திரியா? எந்த ஆஸ்பத்திரி? ஆரம் ஹாஸ்பிட்டல்மா. ஆயுசில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிலா, நிலா அழாது. எனக்கு பயமா இருக்கு. பாரு, மாப்பிளைக்கு எதுவும் ஆகாது. காப்பாத்திடுவாரு. சரி சரி, நான் இப்பவே ஆஸ்பத்திரி கிளம்பி வரேன். மாப்பிளைக்கு என்னடி ஆச்சு? மாப்பிளைக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? டாக்டர் இப்ப என்ன சொல்றாரு? மாப்பிளைக்கு ஆபத்துல ஒண்ணும் இல்லல, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லன்னு சொன்னாங்களா? தென்றல், என்னடி சொல்லுடி? அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. ஆகாஷ்க்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. டாக்டர், டாக்டர், யாத்தோ இருக்கு, எந்த ஆபத்தும் இல்லையே. அவரை காப்பாத்திடலாம்ல. ஆகாஷோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லல்ல? சொல்லுங்க. அவருக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல. அவர் இன்னும் கான்சியஸ்க்கு வரல. பல்ஸ் ரேட் கம்மியா தான் இருக்கு. ஹார்ட் பீட்டும் ஸ்லோவா தான் இருக்கு. அவர் இன்னும் சுயநினைவுக்கு வரல. இன்னும் 24 மணி நேரத்துல சுயநினைவுக்கு வரலனா அவரு கண்டிப்பா
கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். மயக்க ஸ்டேஜ்ல இருந்து அதுல இருந்து அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா ட்ரீட்மெண்ட் நாங்க எவ்வளவு பண்ணாலும் அது யூஸ் இல்லாம போயிடும். அதனால அவர் கோமா ஸ்டேஜ் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கோம். நீங்களாம் கடவுளை வேண்டிக்கணும். வெரி குட். நீங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டீங்க. காட் இஸ் கிரேட். இனிமே உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நீங்க ரிலாக்ஸா இருங்க. ஓகே டாக்டர், என்னாச்சு? அவரை தொந்தரவு பண்ணாம உள்ள போய் பாருங்க. நிலா, உன்னோட நல்ல மனசு மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா கடவுளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதான் கடவுள் உன்னை கைவிடல. போ. இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஆகாஷ், 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 உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஆகாஷ், நீங்க இன்னும் முழுசா கியூர் ஆகணும். இவர் இன்னும் 4-5 நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். அவர் ஹெல்ப்புக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தா போதும். மத்தவங்க யாரும் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். விசிட்டிங் ஹவர்ஸ்ல வந்து பார்த்தா போதும். இப்ப அவரை ரெஸ்ட் எடுக்க விடுங்க பிளீஸ். நான் இங்க இருந்து அத்தனை பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. பாத்து வாங்க. ஐயோ, பாத்து பாத்தா ஸ்லோவா வாங்க. அத்தா, நிம்மதியா தூங்குனீங்களா அத்தா? இருங்க, மெதுவா மெதுவா பாத்து. வெளியே வார்டு பாய் இருந்தா யாரா வர சொல்லு. எதுக்கத்தா? ரெஸ்ட் ரூம் போனோம். அதான்
பரவாயில்ல, நானே கூட்டிட்டு போறேன் வாங்க. இல்ல வேணாம், வெளியே வாங்கத்தா, வாங்க. இருங்க, காஃபி கொண்டு வரேன். இருங்க, நானே கொடுக்கறேன். ஐயோ, சாரி 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 அத்தா, சாரி. ஆகாஷ், வா தென்றல், வா சுத்து. நான் வர்றது இருக்கட்டும் ப்ரோ, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. என்னமாமா கையில பேக்? அதுவா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல 2-3 நாளைக்கு தங்கணும் இல்லையா, அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த ஐயோ மறந்துட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நிலா, நிலா. அதான், என்னதான், என்னாச்சு? ஏதாவது வேணுமா? காஃபி டீ ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ இங்கேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிய, அதான் பெட்ஷீட் ஏதாவது விரிச்சு வசதியா தூங்கலான்னு சொல்ல வந்தேன். தூங்குறதா? நீங்க வேறதான். உங்களுக்கு முதல்ல காய்ச்சல் குறையணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். இப்ப பரவாயில்ல, காய்ச்சல் சுத்தமா குறைஞ்சிருச்சு. நைட்டு உங்களுக்கு காய்ச்சல் 108 டிகிரி இருந்ததும் நான் பயந்தே போயிட்டேன். தேங்க் காட், இப்போதான் எனக்கு உயிரே வந்தது. ரொம்ப நன்றி கடவுளே, நான் உன்கிட்ட வேண்டின மாதிரியே நீ என் புருஷனை எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா என்கிட்ட பட்டும் படாமலும் என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருந்த என் புருஷன் இப்ப என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு உன்னோட கருணை தான் காரணம். அவரு என் மேல காட்டுற இந்த சின்ன நெருக்கம் பெருசா வளர்ந்து நீடிக்கணும். நாங்க 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டியா சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்து வாழணும். அதுக்கும் நீதான் அருள் புரியணும். அம்மா,
நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்கிறது நல்ல விஷயம்தாம்மா. இவர்கிட்ட வேண்டிக்கிட்டல நல்லதே நடக்கும், கவலைப்படாத. நான் கூட என் பிள்ளைக்கு இவர்கிட்டதான் மனமுருகி வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே பொழைக்க வச்சுட்டாருமா. இவரால இப்ப அவன் நல்லா இருக்காம்மா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி நாங்க வீட்டுக்கு போறோம். அதே மாதிரி உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாம இவரு பாத்துக்குவாருமா. கடவுள் அருளால சீக்கிரமே ஒண்ணு சேருவீங்க. ஒண்ணு சேர்ந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்பீங்க. கவலைப்படாதம்மா. கடவுளே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா என்னையும் புருஷனையும் சீக்கிரம் ஒன்று சேர்த்து வைப்ப. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நீலா, என்னடி இதெல்லாம்? வீட்ல செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் இங்கேயா செய்யறது? இது ஹாஸ்பிட்டல்மா. அதுவும் ஆகாஷ் உடம்பு சரியில்லாம இருக்கான். இந்த நேரத்துல போய் என்ன இதெல்லாம்? ஓஹோ, நம்ம விபூதி ஊதி விட்டதை இவங்க தப்பா நினைச்சிட்டாங்களா? பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. நான் கோயிலுக்கு போய் அத்தனுக்காக வேண்டிக்கிட்டு விபூதி குங்குமம் எடுத்துட்டு வந்தேன். அத அத்தான் நெத்தில வச்சு விட்டேன். அவர் கண்ணுல பட்டுடாம இருக்கிறதுக்காக கைய வச்சு க்ளோஸா ஊதி விட்டேன். நிலா அக்கா, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? பரவாயில்லையா? பரவாயில்ல ப்ரோ. இது ஆகாஷ்க்கு கொடு. இந்தாடி, இது உனக்கு. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒண்ணு விடாம சாப்பிடணும். என்னடி திரும்ப உள்ள வச்சுட்ட? அத்தனுக்கு கஞ்சி கொண்டு வந்ததே போதும்க்கா, எனக்கு எதுவும் வேண்டாம். இத திருப்பி எடுத்துட்டு போயிடு. ஏன் உனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்ற? வேண்டாம்க்கா. நிலா, ஆகாஷ நினைச்சு ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருந்து நீ உன் உடம்ப கெடுத்துக்காத. நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே ஆகாஷ் நல்லபடியா கவனிச்சுக்க முடியும். சாப்பிடு 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 முதல்ல. அக்கா இல்லக்கா, வேண்டாம்க்கா. அத்தனுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தினமும் 2 வேளை நான் விரதம் இருக்கிறதா சாமி கிட்ட வேண்டி இருக்கேன். நான் ராத்திரியில மட்டும் பழம் சாப்பிடுவேன். அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம். பிளீஸ்க்கா, நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு. ஆகாஷ், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் எங்க எல்லாரையும் விட நிலாதான் ரொம்ப துடிச்சு போயிட்டா. ஆமா ஆகாஷ், என்ன இருந்தாலும் நிலாவுக்கு நீங்க புருஷனாச்சே. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு பெரிய உறவு அவளோட புருஷன் தானே. அம்மாவும் அப்பாவும் ஒரு வயசு வரைக்கும் தான் கூட இருப்பாங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க பொண்டாட்டிக்கு புருஷனும் புருஷனுக்கு பொண்டாட்டியும் தானே. 2 பேர்ல யாருக்கு என்ன ஆனாலும் இன்னொருத்தர் துடிச்சு போயிடுவாங்க.